ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்ம போன வாரம் பேசின காந்தா படம் பார்த்தீங்களா? நிறைய பேர் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் ரிவ்யூ நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. நிறைய பேர் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கனெக்ட் ஆகியும் பேசணும். நம்ம ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு. எவ்ரி டைம் வெனவர் ஐ டூ அ ரிவ்யூ நான் அவர்கிட்ட கேட்பேன். நான் வீடியோஸ் எல்லாம் அனுப்பி இந்த மாதிரி பார்த்தியாப்பா, என்னப்பா, ஓகேவா, சரியா இருக்கா அப்படின்ற மாதிரி பேசுவோம். அவர் பயங்கர ஃபிலிம் கிரிட்டிக் அவரும். ஸோ அவர் சொன்னார், ஓகே இது இப்படி இருக்காது அப்படி இருக்குலாம் நிறைய ரிவ்யூலாம் பண்ணுவார். அவர் நான் சொல்கிறத நிறைய ரிவ்யூ பண்ணுவார். பண்ணிவிட்டு கடைசியாக எனக்கு என்ன சொன்னார்னா, நான் கேட்டேன், சரிப்பா உனக்கு எனிவேஸ் நான் போடுற வீடியோலாம் ரெகுலராக வருமே, ஏன்னா நீ தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பிய அப்படின்னு. அவர் சொன்னார், நான் ஒன்றும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணலையே அப்படின்னாரு. ஏன்ப்பா நான் எல்லா தடவையும் உனக்கு வீடியோ அனுப்புகிறேன், நீ ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, அவர் சொன்னார், நீ எந்த வீடியோலையுமே நான் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொல்லலையே அப்படின்னாரு. ஸோ அவருக்கும் சரி, இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சரி, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஒன்று, அதே மாதிரி சினிமா ரசித்து பார்க்கக்கூடிய உங்களோட நண்பர்களுக்கு, உங்களோட கான்டாக்ட்ஸ்க்கு தயவு செஞ்சு இந்த வீடியோஸை பகிருங்க. தேங்க்யூ. இந்த வாரம் ஒரு முக்கியமான படத்தை நான் தியேட்டரில் பார்த்தேன். ஐ தாட் நான் ஓடிடியில் பார்க்குற ஒரு படத்தையோ இல்லை வேறு ஏதாவது ஹார்ட் டிஸ்க்லேருந்து பார்த்த ஒரு பழைய ஆர்கிவ்ல இருக்க ஒரு படத்தையோ பற்றி பேசுகிறத விட, இப்போ தியேட்டரில் ஓடிட்டுருக்க ஒரு கிளாசிக் பற்றி பேசணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். நான் பார்த்துட்டு வந்த படம் தி ஒடிசி. கிறிஸ்டோஃபர் நோலனோட டைரக்ஷனில் வந்திருக்க படம். மேட் டேமன் நடிச்சிருக்காரு. சூப்பர்பாக இருக்க படம். இந்த படம் தயவு செஞ்சு தியேட்டரில் போய் பாருங்கள். இட்ஸ் நாட் அ மூவி தட் யூ வாட்ச் இன் யுவர் ஹோம் தியேட்டர் ஆர் வீட்டில் உட்காந்து பார்க்குறது, ஓடிடியில் வந்ததுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிலாம் டிலே பண்ணாதீங்க. உங்கள் பக்கத்தில் எது இருக்கிறதுலே பெரிய ஸ்க்ரீனோ அந்த ஸ்க்ரீனில் போய் இந்த படத்தை பாருங்கள். 70mm இருந்தால் கிரேட்டு. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் போய், ஒரு பெரிய தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். இது டெஃபினட்டாக ஒரு ப்ராப்பர் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். நான் இங்கே ஹைதராபாத்தில் பிரசாத்ஸில் PCX, தட் இஸ் பிரசாத் சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஸ்க்ரீன் 6 போய் பார்த்தேன். இட்ஸ் அ ஹியூஜ் ஸ்க்ரீன். சூப்பராக இருந்தது இந்த படம். இந்த ஒடிசி பற்றி பேசணும் அப்படின்னா, இட் இஸ் பேசிக்கலி ஹோமரோட ஒரு கிரீக் மித்தாலஜி, அதில் வந்த ஒரு போம் தான், ஒரு கதை தான் இந்த தி ஒடிசி. இது பேசிக்காக என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் எந்த த்ரில் மூமெண்ட்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. பிகாஸ் இது எல்லாருக்குமே எல்லா ஹிஸ்ட்ரி டீச்சர்ஸும் சொல்லக்கூடிய கதை. இன்ஃபேக்ட் பல பேர் புத்தகங்களில் படிச்சிருப்பாங்க, பாட புத்தகங்களே படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கதை தான். ஸோ தி ஒடிசி இஸ் அபவுட் ஒரு வார் ஹீரோ. ட்ரோஜன் வார் நடக்குது. ட்ரோஜன் வார் என்ன நடக்குதுன்னா, இந்த கண்ட்ரி பீப்புள் எல்லாரும், தட் இஸ் இந்த வாரியர்ஸ் எல்லாரும் ஒரு ஹார்ஸ்குள்ளே போய், ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ்குள்ளே போய் உட்காந்து வேற ஒரு கண்ட்ரியில் அந்த ஹார்ஸ்குள்ளேயே பல வருஷங்கள் உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க ஒரு வார் தொடுக்கிறதுக்காக. அந்த ஹார்ஸை அந்த எதிரி நாட்டு ஆட்கள் அந்த ஹார்ஸை உள்ளே இழுத்துட்டு போகிறாங்க. இந்த ட்ராய்க்குள்ளே உள்ளே போன உடனே இந்த ஹார்ஸோட வயிற்றுலேருந்து கிழிச்சு வெளில தட் இஸ் அது ஒரு பேசிக்காக ஒரு பொம்மை ஹார்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய மேசிவ் பொம்மை ஹார்ஸ். அதுலேருந்து வெளியில் போராடி அந்த நாட்டையே கைப்பற்றிடுறாங்க. இதுதான் ட்ரோஜன் வார். இந்த வார் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த வாரோட த பிரெயின் பிஹைண்ட் த வார் அப்படிங்கிறது ஒடிசியஸ். இந்த ஒடிசியஸ் தான் பிரெயின் பிஹைண்ட் த வார். இந்த கேரக்டர் தான் மேட் டேமன் பண்ணியிருக்காரு. தி ஒடிசியஸ் ஹீஸ் அ செலிப்ரேட்டட் ஹீரோ. he is not one of the strongest of the Greek mythology, but he's a very very smart warrior. ஸோ இந்த ஒடிசியஸோட பிரெயின் சைல்டு தான் இந்த ட்ரோஜன் வார். அந்த வாரை வின் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த வாரில் நிற்கும் பொழுதே ஒடிசியஸ் இவ்வளோ பெரிய கான்சிக்வன்ஸ் இருக்குமா இந்த வாரில் அப்படின்னு நினச்சி சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்து முடிச்சு அந்த நாட்டையே அழிச்சிடுறாங்க. மனிதர்களோட ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமான எவ்வளோ மோஸ்ட் இல் ட்ரைட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு வார், ஒரு யுத்தம்னு நடக்கும்பொழுது அதுலேருந்து வெளில வரும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறையா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதெல்லாமே வாஸ் நாட் தி இன்டென்ஷன். ஜஸ்ட் த இன்டென்ஷன் வாஸ் டு டேக் ஓவர் திஸ் கண்ட்ரி. இந்த நாட்டை வின் பண்ணுறதானே நம்மளோட இன்டென்ஷன்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. 10 வருஷம் வெயிட் பண்ணி அதே நிலத்தில் இருந்து போராடி அந்த வாரை வின் பண்ணுறாங்க. இதுக்கு பிரெயினாக இவர் இருக்காரு. ஆனால் அவருக்கே ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்கு. இந்த கதை எதை பற்றி அப்படின்னா, தி ஒடிசி எதை பற்றினா, இந்த ட்ரோஜன் வார் முடிச்சதுக்கு அப்புறமா
ஒடிசியஸ் வந்து தன்னோட படையோட சேர்ந்து தன்னோட நாட்டுக்கு திரும்பி வரும், இத்தாக்கா அப்படிங்கிற தன்னோட நாட்டுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவரால் அவ்வளோ சீக்கிரமாக வர முடியல. பல இன்னல்கள், பல சேலஞ்சஸ், பல இஷ்யூஸ் நடக்குது அவரை சுற்றி. சில நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடக்குது, அவரோட சூழ்நிலை வந்து அவருக்கு ஒத்துழைக்கலை. அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது இதெல்லாம் தாண்டி ஒரு 10 வருஷம் கழித்து அவர் திரும்பி தன்னோட நாட்டுக்கு வர்றாரு. அவர் தன்னோட நாட்டுக்கு வரும்பொழுது அவருக்கு ஸ்பெசிஃபிக்காக அகமனன்கிற அவரோட அந்த கிங், தட் இஸ் அவரோட பாஸ்ட் கிங்கு, அந்த ட்ராஜன் வாரில் கிங்காக இருந்து எம்பரராக இருந்து போராடினவர், அவர் வந்து இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கொடுக்குறாரு. தட் இஸ் அவரோட ஸ்பிரிட் வந்து இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே கொடுக்குது. நீ நார்மல் ஒரு ஹீரோஸ் வெல்கம் கிடைக்கும்னு நினச்சி போகாத, ஒரு சாதாரண மனுஷனாக உள்ளே போகும், அப்போ தான் உனக்கு ஆக்சுவல் சூழ்நிலை உன்னோட கண்ட்ரியில் எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் தன்னோட நாட்டுக்கு திரும்பி வராரு. இந்த 10 வருஷங்கள் கேப்பில் வந்து இவரோட ஒய்ஃப் பெனலப்பி அவங்க வந்து வெயிட் பண்ணுறாங்க. இவர் தான் வரணும், இவர் தான் நான் திரும்பி கரம் பிடிக்கணும் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கேப்பில் இவருக்கு வந்து இவரோட பையனும் வந்து பெரிய பையன் ஆகிடுறான். ஒரு மேன் அடல்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வந்து ஹி ஷுட் பி 18-20 அந்த மாதிரி ஒரு பெரிய பையன் ஆகிடுறான். அவனுக்கு வந்து ஒரு மேனாக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் டீப் இன்சைட் ஹி இஸ் ஸ்டில் அ கிட். அந்த மாதிரி ஒரு பர்சன். இந்த கதையில் வந்து இது வந்து ஒரு 70mm ஸ்க்ரீன், தட் இஸ் ஒரு ஐமேக்ஸ் ஸ்க்ரீனுக்காக கிறிஸ்டோபர் நோலன் ஷூட் பண்ணியிருக்காரு. நான் முதல்ல இந்த படத்துக்கு போகும்பொழுது என்ன நினச்சி போனேன்னா, பயங்கரமான விஷுவல்ஸ் இருக்கும். நம்ம ஒரு பாகுபலி பார்த்தா மாதிரியோ அல்லது வந்து ஒரு பென்ஹர் மாதிரியோ ஒரு டைட்டானிக் மாதிரியோ பெரிய பெரிய விஷுவல்ஸ் இருக்கும். அதுக்காக தான் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி தான் நான் போனேன். எஸ், உங்களுக்கு வந்து ஓஷன் காமிக்கிறாங்க, இந்த டைட்ஸ் காமிக்கிறாங்க, ஸ்ட்ராம் காமிக்கிறாங்க, பெரிய ஜெயண்ட் காமிக்கிறாங்க, பெரிய பெரிய கேவ்ஸ் காமிக்கிறாங்க, பல விஷயங்கள் காமிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் விட இந்த ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் என்ன பெருசாக இன்னும் பெட்டராக கேப்சர் இருக்குது அப்படின்னா, ஒரு யுத்தத்துக்கு காரணமான ஒரு மனுஷனோட கில்ட்டை காமிக்கிறாங்க. ஒரு பெரிய யுத்தத்தை முடிச்சுட்டு வர்ற ஒரு டீம் ஒரு புயல்ல மாட்டிக்கும் பொழுதோ, ஒரு ஆவியை பார்க்கும் பொழுதோ, ஒரு பெரிய ஜெயண்ட்டை பார்க்கும் பொழுதோ எப்படி பயப்படுறாங்களோ அந்த கண்ணில் அந்த பயத்தை காமிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அந்த ஹியூமன் எமோஷன்ஸ் அவ்வளோ க்ளோஸ்அப்பில் வச்சு அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் காமிக்கும் பொழுது அவ்வளோ சூப்பர்பான ஆக்டர்ஸ், அவங்களால மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு 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 பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும். அப்படி காமிக்கிறாங்க. அண்ட் இந்த படம் எனக்கு இன்னொன்று என்ன பிடிச்சிருந்ததுன்னா, இந்த க்ரீக் மித்தாலஜிலேயே நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்ஸ் எல்லாம் வந்து ஏதோ நம்ம தெருவில் போகும்பொழுது எதிர்க்க மீட் பண்ணுற ஒருத்தர் மாதிரி அவ்வளோ கேஷுவலாக காட்ஸ் வராங்க. தட் இஸ் காட் ஆஃப் விஸ்டம், எத்தேனா அப்படிங்கிற காட் ஆஃப் விஸ்டம். அவங்க தான் வந்து இவருக்கு வந்து ஒரு பக்கத்துணையாக இருக்காங்க. இவரோட காக்கும் கடவுள் மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒடிசியஸ்க்கு. அதே மாதிரி இவர் வந்து இந்த காட் ஆஃப் ஓஷன், சி, ஹீ இஸ் பொசைடன். அவரோட பையனை வந்து இவர் அட்டாக் பண்ணிடுறாரு. ஒடிசியஸ் அது தெரியாமல் அட்டாக் பண்ணிடுறாரு. அவர் மேலே அவரோட கண்ணில் வந்து இவர் வந்து அம்பு விட்டுடுறாரு. தட் கிட் ஆஃப் தட் சன் ஆஃப் தட் பொசைடன், ஹீஸ் அ ஜெயண்ட் ஹிம்செல்ஃப், சைக்ளாப்ஸ்ன்னு சொல்லி. அந்த ஜெயண்ட்டை காமிக்கிறதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு வைல்ட் இமேஜினேஷனில் ஒரு ஜெயண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ஜெயண்ட் மாதிரி இருக்குது. அந்த ஜெயண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. அது ஜெயண்ட், ஆனால் ஒரு அப்பாவி ஜெயண்ட். ஸோ அதோட கண்ணில் வந்து அம்பு விட்டவுடனே அது வந்து கத்தி, அப்பா நீ வந்து இவங்களை வந்து பழிவாங்கன்னு சொல்லிடுது. ஸோ அப்போ அந்த கடலே வந்து இவருக்கு அகெயின்ஸ்டாக மாறிடுது. ஸோ அந்த பொசைடன் அப்படிங்கிறது கடலோட கடவுள், காட் ஆஃப் சி. ஸோ தட் கோஸ் அகெயின்ஸ்ட் தெம். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் நான் என்ன படித்தேன்னா, இந்த ஒடிசியஸோட கதையில் வந்து இந்த சைரன் சாங் அப்படின்னு ஒரு எபிசோட் இருக்குது. தட் இஸ் இவங்க வந்து ஒரு கடலில் வந்து ஒரு இடத்த தாண்டி போகிறாங்க. அங்கே வந்து பாடல் சத்தங்கள் ரொம்ப அதிகமாக கேட்கும். அந்த பாடல் சத்தங்கள் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். அது வந்து மனுஷனை வந்து கட்டி இழுத்துரும், தட் இஸ் லியோர் பண்ணிடும். அதுக்காக வந்து இவங்க வந்து அதுக்குள்ளே குதிச்சு அப்படி போகும்பொழுது when they reach that place they'll not return anymore. அந்த மாதிரி ஒரு இடம். அந்த சைரன் சாங் எல்லாம் ரொம்ப க்ளீனாக கட் பண்ணி, பெருசாக எலாபரேட்டெல்லாம் கொண்டு போகாமல் க்ளீனாக கட் பண்ணி கான்சன்ட்ரேஷனை சைரன்ஸ் மேலே வைக்காமல், சைரன்ஸுங்கிறது ஒரு மாதிரி ஒரு ஆவிகள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தேவதைகள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு பாட்டு பாடுறதுல இவங்கெல்லாம் வந்து கட்டி இழுக்கப்பட்டு போகிறாங்க. அவங்க மேலே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வைக்காமல் அந்த சைரன் சாங் கேட்கும்பொழுது இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு இந்த மனிதர்கள் மேலே ரொம்ப கான்சன்ட்ரேஷன் வைக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்களோட ரியாக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த எபிசோட்லாம் ரொம்ப க்ளீனாக கட் பண்ணி ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டாரு. இந்த ஒடிசியஸில் ஃபைனலாக வந்து இவர் வந்து தன்னோட நாட்டுக்கு போய் ரீச் ஆகிறாரு. நாட்டுக்கு போய் ரீச் ஆகும்பொழுது உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு இமோஷன் இருக்குன்னா,
அந்த பாகுபலி படத்தில் வந்து அந்த பாகுபலி அமரேந்திர பாகுபலி அந்த நெக்ஸ்ட் பர்சன் அந்த சன் வந்து எப்படி போய் ரீச் ஆவாரோ, இந்த படம்லாம் வந்து பயங்கரமாக நம்ம பில்டப்லாம் பண்ணியிருப்போம், பயங்கர பில்டப்லாம். பட் இந்த படத்துக்கு அவ்வளோ பில்டப்பே தேவைப்படாத மாதிரி அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும். அவர் அந்த இடத்துல போய் ஃபைனலாக வென் ஹி ரிவீல்ஸ் தட் ஓகே ஒடிசியஸ் இஸ் பேக், அந்த சீன் வந்து சான்ஸே கிடையாது. ஃபேக்ட் எல்லாருமே தன்னோட வாழை வச்சு தரையில் இப்படி இப்படி தட்டுவாங்க, தம் தம் தம்னு தட்டுவாங்க. ஸோ தட்ஸ் லைக் வெல்கமிங் அ ஹீரோ. அண்ட் அந்த பெனலோபி வந்து அழுவாங்க. ஒரு சூப்பரான ஸ்டண்ட் கொரியோகிராஃபி அந்த இடத்துல இருக்கும். கிளைமேக்ஸில் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு யுத்தத்துக்கு காரணமான ஒரு மனுஷன் இந்த யுத்தமே தேவைதானா, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டு திரும்பி நாட்டுக்கு வரான். அண்ட் இந்த பியூட்டி என்னன்னா, there is this man who knows that nobody around him is going to be alive. இந்த ஜேர்னியை நான் முடிச்சுட்டு திரும்பி போகும்பொழுது இன்னைக்கு என் கூட இருக்கிற யாருமே என்னை சுற்றி இருக்க போகிறது இல்லை, ஆனால் நான் மட்டும் திரும்பி போகிறேன், நான் உயிர் வாழ போகிறேன்னு தெரியுது. இது வந்து எவ்வளோ கஷ்டமான ஒரு இமோஷன். உங்களுக்காக போராடின ஒரு படை, நீங்கள் தலைமை தாங்குற ஒரு படை, அந்த படையில் யாருமே உயிரோடு இருக்க போகிறதில்ல, அவங்க யாருமே திரும்பி அவங்க குடும்பத்துக்கு போக போகிறதில்ல. ஆனால் நீங்கள் மட்டும் உயிரோடு இருக்க போகிறீங்க, நீங்கள் ஹீரோவாக போகிறீங்க, நீங்கள் திரும்பி அவங்க குடும்பத்துக்கு போக போகிறீங்க. இந்த ப்ரொஃபஸி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுது. இது வரமா சாபமா தெரியல. அண்ட் கடைசியில் ஓகே நாட்டுக்கு போகிறாரு. நாட்டுக்கு போனவொடனே இந்த பட்டாபிஷேகம் கொடுத்து இவர் தான் ஆள்றாரா அப்படின்னு நம்ம கதையில் வரா மாதிரி அப்படி முடியல. கடைசியில் இவர் எப்படி பண்ணுறாருன்னா, மொத்தமாக நாட்டுக்கு போயிட்டு கடைசியில் எப்படி முடியுதுன்னா, ஓகே நான் எல்லாத்தையுமே திறந்துட்டேன், நான் எனக்காக யாரெல்லாம் போராடினாங்களோ, எனக்காக யாரெல்லாம் உயிரிழந்தாங்களோ அவங்களுக்குலாம் போய் ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு இதுக்காக நான் போகிறேன், ஒரு தேங்க்ஸ் கிவிங்காக போகிறேன்னு இவரும் இவரோட ஒய்ஃப் பெனலப்பியும் கிளம்பிடுறாங்க. அப்படி தான் படம் முடியுது. நாட்டை வந்து தன்னோட பையன்கிட்ட கொடுத்து நீ ஆளு அப்படின்னு சொல்லி இவர் வெளில போய்ட்ற மாதிரி படம் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப அழகாக முடியுது. கடைசியில் இவர் வந்து உயிர் போகிற மாதிரி ஒரு நிலைமையில் இப்படி பெனலப்பி மடியில் படுக்கும்பொழுது வேண்டாம் 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 இப்போ போய் செத்து போயிடாத, இப்போ வேண்டாம் அப்படின்னு. இது என்ன மாதிரினா, உங்களுக்கு முதல் மரியாதையில் ரொம்ப நேரத்துக்கு சிவாஜி கணேசன் உயிரோடு இருப்பார், ரொம்ப வருஷத்துக்கு உயிரோடு இருப்பார். ராதா வந்து அங்கேருந்து வந்து ஜெயிலெல்லாம் போயிட்டு வந்து பல வருஷங்கள் கழிச்சு வந்து சிவாஜி பக்கத்தில் வந்து இப்படி கையை தொட வரும்பொழுது அவரோட உயிர் போயிடும். அந்த மாதிரி ஒரு சீனோன்னு நமக்கு தோணும். அப்போ வந்து பெனலப்பி சொல்லுவாங்க, வேண்டாம் வேண்டாம் நீ பல வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க, வேண்டாம் இப்போ உயிரை விட்டுறாதுன்னு கெஞ்சுவாங்க. அவர் சொல்லுவார், இல்லை நான் உயிரை விட போகிறது இல்லை, ஆனால் இது எல்லாத்தையுமே விட்டுற போகிறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் வேற எங்கேயோ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஹீ ரெக்கவர்ஸ், ஹீ கெட்ஸ் பேக், ஹி கோஸ் ஆன் ஒரு நாட்டையே விட்டுட்டு ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி தன்னோட படைக்கு நன்றி சொல்கிறதுக்காக போகிறாரு. எனக்கு ஆஸ் அன் ஆடியன்ஸ் பார்க்கும்பொழுது இந்த படத்தில் இந்த கதையிலே சில அழகான விஷயங்கள்லாம் தோணுது. நம்ம வந்து எப்படி வந்து நம்மளோட மகாபாரதத்தில் வந்து எப்படி ஒரு அரவான் பலின்னு கொடுக்குறோமோ, அதே மாதிரி இந்த கதையில் வந்து சினான் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து இந்த ட்ரோஜன் வார் அவங்க வின் பண்ணுறதுக்கே அந்த கேரக்டர் உயிரை விடுது. அந்த கேரக்டர் அதுக்கப்புறமா திரும்பி வருது ஒரு ஆவியா வந்து இவங்க கிட்ட வந்து பேசுது. இவருக்கு வந்து இவரோட ஃபியூச்சரை சொல்லுது. அதாவது நீ மட்டும் தான் இருக்க போற, இவங்க யாருமே இருக்க போறது இல்லை, இவங்க எல்லாருமே இறந்துருவாங்க. நீ உங்களை காப்பாற்றணும்னு நினைப்ப, அந்த காப்பாற்றணும்னு நினைக்கிற எண்ணமே அவங்களை கொண்டுடும், அவங்க இறந்துருவாங்க. ஆனால் நீ மட்டும் உன்னோட நாட்டுக்கு திரும்பி போயிடுவேன்னு ஒரு ப்ரொஃபஸி சொல்லும்பொழுது பயங்கரமாக இருக்குது அந்த சீன். இந்த கதை எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலி ஒரு ஹீரோ ஒரு அர்ஜுனரோட கதையை பார்க்குற மாதிரி இல்லாமல், அர்ஜுனர் வந்து அந்த போர்க்களத்துக்கு வந்து தனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற எல்லாரையும் பார்த்து ஒரு மனக்கலக்கம் ஏற்படுது இல்லை. பகவத்கீதையை கேட்கறதுக்கு முன்னாடி இருந்த அர்ஜுனரோட மைண்ட் செட் இருக்குல்ல, அதே மாதிரி ஒருவேளை அந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்பாட்லைட்டை பீஷ்மர் மேலே வச்சிருந்தா, பீஷ்மர் மனசுல என்ன ஓடி இருக்கும், அவர் மனசுல எவ்வளோ கலக்கம் வந்திருக்கும், அவர் மனசுல என்னெல்லாம் தோணி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. அந்த ஃபீலிங், அந்த கில்ட், அந்த ஃபீலிங் ஆஃப் ரிடம்ஷன், அதுதான் இந்த படத்தில் பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூல் ஹேவ் டு கிவ் இட் டு கிறிஸ்டோஃபர் நோலன். இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நோலனோட ப்ரீவியஸ் மூவி ஓப்பன்ஹைமரில் என்ன தீம் இருந்ததோ அதே தீம் தான் இங்கேயும். ஒரு மனுஷன் ஒரு பெரிய யுத்தத்தை வின் பண்ணுறான். ஒரு பெரிய ஓப்பன்ஹைமரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கண்டுபிடிப்பு, உலகமே தலை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு, உலகமே கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு மனுஷன். இன்னைக்கு ஃபியூச்சர் ஆஃப் தி வேர்ல்டு, அதாவது டிஃபென்ஸ் அப்படிங்கிறதே அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் தான். அதை கண்டுபிடிச்ச ஒரு மனுஷன். ஆனால் அவனோட கடைசி காலங்களில் ஒரு யுத்தம் நடந்து அது ஆனதுக்கு அப்புறமா அவன் எவ்வளோ கில்ட் கோ த்ரூ பண்ணுறான், அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறான், அவன் எவ்வளோ பரிதாபமாக நினைக்கிறான், அவனுக்குள்ளே இருக்கிற மனுஷன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் எவ்வளோ கஷ்டப்படுது அப்படிங்கிறதான் அந்த படம். இன்ஃபேக்ட் த சேம் ஃபீலிங் ஹியர், ஜஸ்ட் தட் இட் கம்ஸ் ஃப்ரம் அ கிரீக் மித்தாலஜி. ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதையை ஒரு படமாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து எல்லா மனிதர்களுமே கெட்டவங்க தான், எல்லா ஆண்களுமே ரொம்ப துச்சமானவங்க தான் அப்படின்னு ஒரு கேரக்டர் வருது.
அந்த கேரக்டரோட பில்டப், அந்த கேரக்டர் அதுக்கப்புறமா எப்படி முடியுது, அந்த கேரக்டர் அதுக்கப்புறமா இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸி ஒன்று சொல்லுது, அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த ஒடிசியஸ் வந்து கடைசியில் இப்போ எல்லாத்தையுமே நான் விட்டுடுறேன், நான் இவ்வளோ நாள் எல்லாத்தையுமே நான் தான் என்னோட கண்ட்ரோலில் வச்சிருக்கணும்னு நினச்சேன், எல்லாத்தையுமே விட்டுடுறேன், ஐ ஜஸ்ட் லீவ் இட் டு தி சுப்ரீம் அப்படின்னு சொல்லி விடும் பொழுது கண்ணை மூடி கண்ணை திறக்கிறாரு, தண்ணிக்குள்ளே அப்படி போகிறாரு, போயிட்டு இப்படி இந்த பக்கம் வரும்போது பார்த்தா அவரோட நாடு இத்தக்கால உட்காந்துருக்காரு. சூப்பர்பான படம். இந்த படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணாதீங்க. நான் இவ்வளோ அவசரமாக ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்கு இந்த படத்தை பண்ணுறதுக்கு காரணமே இந்த படம் தியேட்டரில் ஓடுது. தியேட்டரில் மிஸ் பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைங்க வந்து 10 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க இல்லை 15 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களா இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக கூட்டிகிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த படத்தை. ஒரு நல்ல சினிமா இன்னைக்கு நம்ம பக்கத்தில் ஓடுது. இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கதை தெரியாது. இந்த கதை ஒரு அளவுக்கு தெரிஞ்சாதானே போய் படத்தை போய் என்ஜாய் பண்ணி பார்க்க முடியுன்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஹீ சென்ட் மீ அ வீடியோ ஆஃப் நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் சாரோட தேசாந்திரி பதிப்பகம் ஒடிசியின் நாயகன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு 45-50 நிமிஷம் வீடியோ. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் நிறையா என்ஜாய் பண்ண முடியும், நிறையா பெட்டர் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்களோட நண்பர்கள் யாராருக்கெல்லாம் சினிமா பிடிக்குமோ அவங்களோட தான் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்தை பற்றி உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். தேங்க்யூ.